ஆளுநர் அவர்கள் அவர்களுடைய இந்த செயல்பாட்டால் உங்களுக்கே தெரியும், பல யூனிவர்சிட்டிஸ்ல பல்கலைக்கழகங்கள்ல எதுவுமே வேலைகளே நடைபெறாம, அதுக்குண்டான நிதி கிடைக்காம, முக்கியமான பணிகள் இங்க இருக்கிற பேராசிரியர்களுடைய பணி நியமனம், பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு கடந்த கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த பிரச்சனைக்கு முழு காரணம் நம்முடைய ஆர் என் ரவி தான். இன்னைக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பால் இன்றைக்கு அந்த உதவி அந்த வைஸ் சான்சலர்ஸ் நியமிக்கப்பட்டு அந்த பல்கலைக்கழகங்களில் பொறுத்தவரைக்கும் மறுபடியும் இயல்பு நிலைக்கு அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறது இன்னைக்கு உருவாயிருக்கு. ஒரு ஆளுநர் பொறுத்தவரைக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த மாநில மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு நபராக தான் இருக்கணும். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநில அரசுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அவருடைய கருத்தை சொல்லலாம். சில தவறுகள் நடக்கும் போது ஒரு ஆளுநராக அதை சுட்டி காமிக்கலாம். ஆனால் முழுக்க RSS பஜ்ரங் தளுடைய போன்ற மதவாத இயக்கங்களுடைய பிரச்சாரராக, ஒரு கொள்கை பரப்பு செயலராக அவர் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. இது என்னன்னா அது என்னன்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, பக்கத்தில் இருக்க கேரளம், மேற்கு வங்காளம், எங்கெல்லாம் பாஜக அல்லாத வேற இயக்கங்கள், வேற அரசியல் இயக்கங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அந்த மாநில அரசுகளுக்கு இடையூறு பல்வேறு விதத்தில் இடையூறு கொடுக்கிறாங்க. ஒண்ணு நிதி கொடுக்கறது இல்ல, அந்த மாநிலங்களுக்கு அறிவிக்க வேண்டிய திட்டங்களை கொடுக்கறது இல்ல, அதுக்கு மேல அந்த மாநில அரசே அவங்களுக்கு உண்டான நிதியை வச்சு ஏதாவது பண்ணி ஓரளவு ஆட்சி கொடுத்துட்டு இருந்தாலுமே இது போன்ற ஆளுநர் வச்சுக்கிட்டு எதுனா இடைஞ்சல் கொடுக்கலாம். சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றியா உடனே அதை தடுத்து நிறுத்து. இது போன்ற அதே மாதிரி தவறுக்கு, அதாவது உண்மைக்கு புறம்பான செய்திகளை கொடுக்கிறது, வரலாற்றை திருத்தி சொல்றது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், பத்திரிகை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த 3 வருடங்களா தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. பல்வேறு கண்டன குரல்கள் அரசியலை கடந்து நிறைய பேர் கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆளுநருக்கு உண்டான இது கிடையாதுன்னு. இது என்னன்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆட்சியில் இல்லையோ அங்கெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு எங்களுக்கு பொறுத்தவரை அது காங்கிரஸ் இயக்கத்தோட விருப்பமா இருக்கலாம். எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் என்னன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் நாங்க ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். நாங்க மதிமுக செயல்பட்டு இருக்கு. இந்த கூட்டணியில ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய இது போன்ற ஒரு செயல்பாடுகள் நாங்க அது கண்டிப்பா நாங்க அதில் ஈடுபட மாட்டோம். மற்ற இயக்கங்கள் அவங்களுடைய உரிமை, அது எங்களுக்கு ஆட்சியில துணை வேணும், இல்ல துணை முதல்வர் பதவி வேணும், அந்தந்த இயக்கங்களுடைய அது நான் சொல்ல முடியாது. மதிமுக பொறுத்தவரைக்கும், எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் முதல்வர் பொறுத்தவரைக்கும் அவர் தான் திமுக தலைவர், அவர் தான் முதல்வராக இருக்க போறாரு. துணை முதல்வருக்கெல்லாம் இடம் கிடையாது, அது எங்களுடையது. அது எந்த இயக்கம் இருந்தாலும் அது ஜனநாயக முறைப்படி அது இயங்கணும். பொது வழியில பொறுத்தவரைக்கும் அது சிலது பொறுத்தவரைக்கும் எனக்கு அது வருத்தமா இருந்தா, அவர் ஐயா ராமதாஸ் பொறுத்தவரைக்கும் மூத்தவர், அவருக்கு உண்டான அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு. அதாவது சில விதத்துல கொள்கை அடிப்படையில் நாங்கள் வித்தியாசம் வேறுபட்டாலுமே அவருடைய தமிழக அரசியல் அவருடைய பங்களிப்பை யாராலும் மறுக்க முடியாது. அதை புரிந்து கொண்டு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருக்கு உண்டான மரியாதை அளித்துவிட்டு அந்த கட்சிக்குள்ள அவங்களே முடிவு பண்ணி அவங்க அதை தீர்த்துக்கிற அந்த இயக்கத்துக்கு நல்லது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.